ஓரினச் சேர்க்கை சட்டப்படி தவறல்ல என்று கோர்ட்டளித்த தீர்ப்பை அடுத்து அதை ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முழுவதுமாக கொண்டாடி வருகின்றனர் திருநங்கைகள். ஜூன் 27ஆம் தேதி திருநங்கைகளின் உரிமை மீட்பு நாளாக அறிவித்துக் கொண்டுள்ளனர். இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வானவல் பேரணி என்ற தலைப்பில் நடந்த பேரணியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்த திருநங்கைகள் மற்றும் ஓரினச் சேர்க்கையாளர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திருநங்கைகளையும் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த பேரணி 2வது வருடமாக நாங்க பண்றோம். பாலியல் சிறுபான்மையினுடைய பெருமைமிகு பேரணி. ஜூன் மாதம் உலகம் ஃபுல்லா பாலியல் சிறுபான்மையினுடைய பெருமைமிகு மாதமா பிரைட் மந்த் நாங்க கொண்டாடுறோம். அதுலயும் இன்னைக்கு ஜூன் 27 அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நாள் தான். ஏன்னா எங்களுடைய பெருமையை நிலைநிறுத்திய நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கால எங்களை போன்றவர்களுக்கு நிறைய கேலிகள், கிண்டல்கள், தொந்தரவுகள் இருந்தது. அது அத்தனையும் தாண்டி போராட்டம் ஆரம்பித்த அந்த நாள் தான் உலகத்துல நாங்க பாலியல் சிறுபான்மையினுடைய பெருமைமிகு நாளாக நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாலின அடையாளங்களுக்குள் அடங்காதவர்கள் என்ற காரணத்தால் நிறைய மக்களுடைய மனித உரிமைகளை தினம் நிறைய பேர் வயோலேட் பண்றாங்க. நிறைய வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. இதை எதிர்க்கிறதுக்காக நாங்க நிறைய புரிதல் ஏற்படுத்தணும் சொசைட்டில. ஆமா, பொதுவாகவே சமுதாயத்துல. எங்கள் உரிமைகளுக்காக நாங்க நடக்கிறோம். வார விடுமுறையில் சென்னை மெரினாவில் பொழுதை போக்க வந்த பொதுமக்கள் கவர்ச்சிகரமான உடைகளில் வந்திருந்த திருநங்கைகளின் ஆட்டம், பாட்டம், கோஷங்களை சுவாரஸ்யத்துடன் ரசித்தனர்.